ஓம் முருகா போற்றி. நான் உங்களது வாக்கு சித்து. ஒரே வார்த்தையில இந்த பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் அடங்கும். அந்த வார்த்தை தான் முருகா. மு முகுந்தனை குறிக்கும் விஷ்ணு, ருத்ரனை குறிக்கும் சிவன், கா பிரம்மனை குறிக்கும். அது மட்டுமல்லாம லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி, பார்வதி, அது மட்டுமில்லாம 30 தேவர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வார்த்தையில அடங்கும். இது உண்மையிலே ஒரு வார்த்தை தானா? இல்ல, இது பன்மைத்தன்மையுடையது. எந்த கோயில் போனாலும் இது நீங்க சொல்லலாம். அத்துணை சக்திகளும் இந்த ஒரு வார்த்தையில அடங்குறதால, அதனாலதான் முருகனை வழிபடுறவங்க, முருகா முருகான்னு சொல்றவங்க வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறாங்க. பிரபஞ்சத்தோட தொடர்பு அந்த ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு. சித்தன் வாக்கு, சிவன் வாக்கு.